அனைவருக்கும் வணக்கம். அமலாஸ் கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான வித்தவுட் குக்கிங் ஒரு புட்டு தான் பார்க்க போகிறோம். அதுவும் பழ ஜூஸ் வச்சு ஒரு புட்டு செய்ய போகிறோம். அந்த புட்டு எப்படி இருக்குது, எவ்வளோ ஹெல்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசியோட மேலே இருக்க தோல் லைக்கோபின் அதிகமாக நிறைஞ்சுள்ள ஒரு உணவுப் பொருள். இதை நம்ம உணவில் அடிக்கடிக்கு எடுக்கும்போது புற்றுநோய் செல்ஸ் எல்லாம் வராமல் தடுக்கும். நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க ஆரஞ்சு பழம் விட்டமின் சி கொண்டது. ஸோ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் மாப்பிள்ளை சம்பா அவல் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2 ஆரஞ்சு பழம், நாட்டு சக்கரை, உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய். இப்போது இந்த ஆரஞ்சு பழத்தை நம்ம ஜூஸ் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த அவலை சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அவலை கழுவ போகிறது கிடையாது. ஸோ இதில் இருக்க நூக்கெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கோம். ஆரஞ்சு பழம் கட் பண்ணியிருக்கோம் ஜூஸ் எடுக்க. சுத்தம் பண்ணின அவலை நல்லா குறைன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பக்கமாக இருக்கட்டும். தேவையான பொருளுக்கு தேங்காய் தேவி வச்சாச்சு, ஜூஸ் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் அரைச்சி வச்ச அவலை சேர்த்துக்கலாம். கூடவே ஆரஞ்சு ஜூஸ் இது மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம கொஞ்சம் கிளறி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு ஜூஸில் விட்டமின் சி இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இது இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. நம்மளோட ஸ்கின் டோனை ரொம்ப நல்லாவே வச்சுக்கும். இவ்வளோ அருமையான உணவுகளை எப்போவுமே நம்ம சமைக்காமல் சாப்பிடும் போது அதோட முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். இப்போது இது நல்லா உதிராக ஆகிடுச்சு. ஸோ இதை நல்லா சமம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட் போட்டு ஒரு 5 to 10 minutes நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போது நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். 5 minutes கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போது நம்ம கலந்த ஆரஞ்சு ஜூஸ் இந்த அவலோட நல்லா ஊறி இருக்கும். இந்த மாதிரி உதிராக வரும். இதுதான் இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம். நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லது உடம்புக்கு. வெள்ளை சக்கரையை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நாட்டு சக்கரை அவளோட நல்லா சேர்ந்தாச்சு. இப்போது உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் துருவல் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான டிஷ்ஷுக்கு அமலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.